குட் மார்னிங். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அந்தரா காப்பி உலுஸ்லாங்கோ இருந்து இந்த ஒரு பதிவு. ஒரு சகோதரி நல்லா படித்தவங்க, நல்ல ஒரு வேலை, ஒரு நிறுவனத்தில் நல்ல வேலை, கை நிறைய சம்பளம் எடுக்கிறவங்க. அவங்க வாழ்க்கையில் திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்கிறது. ஒரு நாள் அவங்க வேலை முடிந்து வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களோட வீடு ஒரு அடுக்குமாடி வீடு. அந்த வீட்டுக்குள்ளே போவதற்கு அவங்களுக்கு லிஃப்ட் ஏறி தான் போகணும். அந்த இயந்திரத்தின் மூலிமா தான், அந்த லிஃப்ட் மூலியமாகத்தான் அவங்க என்ன செய்யணும், போகணும். அந்த லிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு அவங்க லிஃப்ட்டு பக்கத்தில் நின்றோடனே அவங்க அம்மா வேகமாக லிஃப்ட்லேருந்து கீழே இறங்கி நீ உள்ளுக்கு வராத, நீ இங்கே இரு, நீ உள்ளுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கேட்குறேன், ஏம்மா வீட்டுக்கு வரணும், ஏம்மா நீ வேணான்னு சொல்கிறீங்க, ஏன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீ இங்கே இருன்ட்டு அவங்க அம்மா மேலே போய் ஒரு 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 பெட்டிக்குள்ளே அவளுடைய துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு குழந்தையும் தூக்கிட்டு கீழே வராங்க. கீழே வந்தோடனே கேட்குறேன், ஏம்மா என்ன ஆச்சு, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இல்லை நீ வா கொஞ்ச நாளைக்கு நாம் இங்கே இருக்க வேணாம், நீ உன்னுடைய கூட்டாளி வீட்டில் போயிட்டு தங்கிடு, அங்கே தங்கி இரு, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வரலான்னு. அப்புறம் அங்கே போன உடனே விசாரித்த பொழுது தன்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ள கணவன் மனைவி ரெண்டு பேரும் தற்கொலை செய்து கொண்டார்கள். அந்த தற்கொலை செய்து கொண்டது நிமித்தமாக இந்த தாயார் என்ன செய்கிறாங்க, அவள் தங்கினா ரொம்ப மனவேதனைப்படுவான்ட்டு அவளை வேறு இடத்துக்கு கொண்டு போனாங்க. அந்த ரெண்டு பேரும் கணவன் மனைவி இவங்க இந்த சகோதரி இடத்துல ரொம்ப அன்பாக பழகிறவங்க, அவங்க ரொம்ப அந்யோன்யமாக இருந்தவங்க, ரொம்ப அன்பாக பழகிறவங்க. ஆனால் அவங்க திடீர்னு தற்கொலை பண்ணி கொண்டதை இந்த சகோதரியால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க ராத்திரியில் தூங்க முடியாது. அவங்க எங்கே போனாலும் சுவத்தில் பார்த்தா அந்த ரெண்டு பேர் உருவம் தெரியும், முகம் கழுவிட்டு கண்ணாடியில் பார்த்தா அந்த ரெண்டு பேர் உருவம் தெரியும். எங்கே பார்த்தாலும் அந்த ரெண்டு பேர் உருவம் இவங்களை அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு சூழலுக்குள்ளே ஒரு பித்து பிடித்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அவங்க இந்த சகோதரி என்ன பண்ணுறா, சாப்பிடாமல் இரவெல்லாம் தூங்காமல் அப்படியே ரொம்ப போராடி கொண்டிருக்கா. வாழ்க்கையே ஒரு போராட்டமாக. அவருடைய தாய் தகப்பன் இதை பார்த்து ரொம்ப உடைந்து போனாங்க. ஐயோ, மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா, அப்படியே உலாவிக்கிட்டே இருப்பாள். அப்போ அந்த தாய் தகப்பன் அந்த மகளை குறித்ததான கவலை, அதிகமான கவலை அவங்களுக்கு, என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்காத மந்திரம் இல்லை, பார்க்காத மந்திரவாதம் இல்லை, பார்க்காத மருத்துவம் இல்லை. எத்தனையோ இடத்துல மருத்துவர்கள்லாம் போய் பார்த்து ரொம்ப செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சிட்டாங்க. ஏறாத மலைகள் இல்லை, எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஒரு நாள் எதிர்ச்சியாக அந்த பெண்ணுடைய தோழி கால் பண்ணுறா, எப்படி இருக்கலாம்னு விசாரிக்கலான்னு கால் பண்ணும்போது அவங்க விஷயத்தை சொல்கிறாங்க. சொன்ன உடனே நான் பார்க்குறேன்னு நேராக அவங்க வீட்டுக்கு அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு முயற்சி பண்ணிட்டீங்க, இவளுக்கு ஒன்றும் நடக்கலை, நீங்கள் என் கூட எங்களுடைய சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் பாஸ்டர் ஜெபிப்பார், கண்டிப்பாக இவளுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு அவள் என்ன செய்கிறா, சர்ச்சுக்கு கூப்பிட்றா. இவங்க ஒரு முரட்டு வைராக்கியம் உள்ள ஒரு மார்க்கத்தை சார்ந்தவர்கள். கிறிஸ்துவனாலே அவங்களுக்கு ஆகவே ஆகாது, கிறிஸ்துவ மதம் என்றாலே ஆகவே ஆகாது. ஆனாலும் அப்பேற்பட்ட ஒரு கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு யோசிச்சாங்க. அப்புறம் பெண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க. போனோடனே அந்த ஊழியர் அந்த பொண்ணுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு பைபிளை 91வது சங்கீதத்தை அந்த பெண்ணுடைய கையில் கொடுக்குறாரு வாசிக்க சொல்லி. அந்த பெண்ணு 4 வசனம் வாசித்த உடனே அப்படியே பைபிளோடு கீழே விழுந்து பைபிள் இதில் அப்படியே கிடக்குது. காரணம் என்னன்னா, அந்த பெண் தூங்கி 6 மாதம் ஆகிறது. இந்த தூக்கம் இல்லாததுனால அந்த பைபிள் மேலேயே விழுந்து அந்த பெண் என்ன செய்கிறா, அப்படியே ரொம்ப நேரம் தூங்கிடுறான். அதுக்கப்புறம் ஒரு பூரண விடுதலை அந்த பெண்ணுக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை சீராகிறது. அவர் ஆண்டவரை தேடி ஆலயத்திற்கு போய் ஆராதிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், 119வது சங்கீதம் 105வது வசனம்.
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இதோ வாழ்க்கையில் 6 மாத காலங்கள் பயங்கர போராட்ட பாடுகளை அனுபவித்த அந்த மகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய பைபிள் வசனம் தேற்றினதற்காய் நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.